ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் வுட்ஸ் ஆஃப் பேங்கோட சூப்பர் மணி கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் மணின்றது ஒரு ஆப்புங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட சப்சிடி. ஓகேங்களா? ஃப்ளிப்கார்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கோபிராண்ட் பண்ணி தான் இந்த கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மணின்ற ஆப் அவங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பேங்கோட கோபிராண்ட் பண்ணி அவங்க கார்டை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண கார்டு தான் இது. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து பிரச்சனையா இருக்கும்ல. இப்போதான் கிரெடிட் கார்டு புதுசாக வாங்க போறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் பிரச்சனையா இருக்கும், சேலரி இருக்காது. அந்த மாரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டை சூஸ் பண்ணி அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கார்டை பற்றி நம்ம சூஸ் பண்ண முக்கியமான காரணம், ஸோ ஆர்டிஎக்ஸ் கேமிங்ன்றவர் கேட்டிருக்காரு. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காக தான். இதில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இவங்க என்னென்ன ப்ரோமோட் பண்றாங்கன்னா, இந்த கார்டை வந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, இது வந்து ஒன்லி ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பில்டப்பை நீங்க அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த வீடியோட ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயிலுக்கும் அவுட்புட்டுக்கும் நல்லாவே ரிலேட்டடா இருக்கும். நம்ம எல்லா வீடியோ அப்படிதான் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ இவங்க பாருங்க என்ன ப்ரோமோட் பண்றாங்க. 5% கேஷ்பேக் ஆன் மிந்த்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பேக் கேஷ்பேக் ஆன் கிளியர் ட்ரிப் ஆப்ல. அப்புறம் 2% கேஷ்பேக் ஆன் ஃபிளிப்கார்ட்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா சூப்பர் இல்ல. 2% கேஷ்பேக் கூட ஃபிளிப்கார்ட்ல நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். எதுவுமே இப்போ முடிவு பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. அப்புறம் 0.5 கேஷ்பேக் ஃபார் எவ்ரிவேர். எங்க நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு 0.5% கேஷ்பேக் வருதுன்னு சொல்றாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு சொல்றாங்க. ஓகே. இதெல்லாம் தான் இந்த கார்டோட ஒரு அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கார்டில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே. இந்த கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் கார்டு. அதாவது ரிவார்ட் கார்டுன்னு சொல்லலாம். நீங்க ஷாப் பண்ண உங்களுக்கு ரிவார்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும்னு இவங்க சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தனா 18 வயசுக்கு மேல இருக்கணும். இந்த கார்டுல எவ்வளவு வரைக்கும் லிமிட் குடுக்குறாங்கன்னா, ரூ. 90 இருந்து 9,00,000 வரைக்கும் லிமிட் குடுக்குறாங்க. அது என்னடா அது ரூ. 90? அப்ப சேலரி இதெல்லாம் வாங்க தேவையில்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ்ட் கிரெடிட் கார்டு. நீங்க எவ்வளோ டெபாசிட் பண்றீங்களோ அதுல இருந்து 90% உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் குடுப்பாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப ரூ. 100 இங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டீங்கன்னா, உங்க ரூ. 90 கிரெடிட் லிமிட் குடுக்குறாங்க. இதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து சிபில் ஸ்கோர் பிரச்சனையா இருக்கோ அவங்க இந்த கார்டு அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதுதான் இது மெயின் ரீசன். நிறைய பேர் கிரெடிட் கார்டு வேணும் அது போய் அப்ளை பண்றப்ப ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்களா, அவங்க இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கி அவங்க சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட் கிரெடிட் கார்டா போகலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் ரெனிவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸ் நாட் அப்ளிகபிள் என்ற லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க் ரூபே. ஸோ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து இந்த யூபிஐ மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் நீங்கள் யூபிஐ மூலிமா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ் எதிர்பார்க்க முடியாது. இதில் லான்ச் அக்சஸ் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இங்கே பாருங்க 5% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் மிந்த்ராவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தம்ப்நெயில்லே. ஸோ 3% கேஷ்பேக் கொடுக்குறாங்க கிளியர் ட்ரிப்பில். 2% கேஷ்பேக் கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட் பர்ச்சேஸில். அப்புறம் 0.5% கொடுக்குறாங்க ஆல் அதர் டிரான்சாக்ஷனில். ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5% 2%லாம் கொடுத்தா நம்ம எவ்வளோ நாள் கேஷ்பேக் வருமா மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் எங்கள் தவறான செயல். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வரும். ஓகே. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் 0.% வைஸில் கொடுக்குறாங்களா. அப்போ 100 ரூபாய்க்கு 50 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுடைய கான்செப்ட். ஓகே. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி நீங்கள் போடுறீங்களா அதுக்கு 9% வரைக்கும் எஃப்டி ரேட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாரி ஒரு டெபாசிட்டுக்கு ஏற்ற மாரி அவங்க வந்து 9% கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 100 ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி ரூ. 100 டெபாசிட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது டிஜிட்டல் கார்டு. ஓகே. நீங்கள் ஃபிசிக்கல் கார்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் பாருங்க. 299 ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு கிடைக்கும். அந்த ஃபிசிக்கல் கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணுறதோ இல்லை எங்கன்னா பஞ்ச் பண்ணுறதோ அப்போ தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுதான் இருக்கிற பிரச்சனை. இல்லை நீங்கள் விர்ச்சுவல் கார்டு போதுன்னா நீங்கள் விர்ச்சுவல் கார்டை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் கேட்டினா நீங்கள்
ரூ. 5000 மேல எஃப்டி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. எந்த ஒரு சார்ஜஸும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. வீடு தேடி உங்களுக்கு வந்து பிசிக்கல் கார்டு வந்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பில்லிங் சைக்கிள். இவங்க வந்து மினிமம் 20 டேஸ்ன்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் 50 டேஸ். அதாவது பில்லிங் சைக்கிள். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்க, 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகே. ஸோ அது வரைக்கும் பில் ஜெனரேட் ஆகாது. இப்போ வந்து 30ஆம் தேதியோ இல்ல 31ஆம் தேதியோ பில் ஜெனரேட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 20 நாள் டைம் கிடைக்கும். ஸோ இந்த ஹோல் பீரியட் தான் இவங்க வந்து 50 டேஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 50 நாள் டைம் கிடைக்கும். ஓகே. 2ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணா 49 நாள் டைம் கிடைக்கும். ஸோ பில் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 20 நாள் தான் டைம். ஓகே. ஸோ பில் ஜெனரேட் ஆனதுமே நீங்க வந்து ஒரு 10 நாள் 20 நாள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ மறுபடியும் பில் ஜெனரேட் ஆனதுக்கு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த 50 டேஸ் 40 டேஸ் டைம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்க வந்து 20 நாள்ல கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பில் ஜெனரேட் ஆகிறது முன்னாடி டேட்ல, அதாவது 30ஆம் தேதி பில் ஜெனரேட் ஆனா 28, 29லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது சீக்கிரமா கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இவங்க வந்து 3% வரைக்கும் ஒரு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதா சொல்றாங்க. ஆனுவலுக்கு 36% வரைக்கும் போடுறாங்க. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா ரூ. 100க்கு ரூ. 3 சார்ஜஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கேஷ் லிமிட்டே வந்து அப் டூ 20% தான். அதாவது ரூ. 100 போட்டீங்கன்னா ரூ. 20 கேஷ் வித்ட்ரா பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது ரூ. 10,000 போட்டா ரூ. 2,000 கேஷ் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த கேஷ் வித்ட்ராவல் கான்செப்ட்ன்றது நல்ல விஷயம் கிடையாது. ஓகேங்களா? கிரெடிட் கார்ட வச்சு எப்பயுமே ஏடிஎம்ல போய் கேஷ் வித்ட்ரா பண்ணக்கூடாது. அது தவறான செயல். ஓகே. ஸோ அதுக்கு சார்ஜஸ் போடுவோம். இங்க பாருங்க. டொமஸ்டிக் கேஷ் அட்வான்ஸ் 5% பிடிக்கிறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 25. எது ஹையரா இருக்கோ அது பிடிப்போம்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் கேஷும் 5%. அதாவது மினிமமே பார்த்தீங்கன்னா 500. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கேஷ் வித்ட்ராவல கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். ஸோ மத்த கிரெடிட் கார்டு மாரி நான் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே கிடையாது. இங்க வந்து பார்த்தோன்னா கம்மியான ஃபெசிலிட்டீஸ், கம்மியான இதுதான் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ப அதாவது ஒரு காம்பேக்ட்டான கிரெடிட் கார்டுங்க. ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் தான். அ ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்கலாம் இந்த கிரெடிட் கார்ட கன்சிடரே பண்ணக்கூடாது. இது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெனிஃபிட். ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கிங் பீரியட் எதுவும் இல்லன்றாங்க நீங்க போடுற எஃப்டிக்கு. இப்போ வந்து ரூ. 10,000 எஃப்டி போடுறீங்கன்னா, அந்த ரூ. 10,000 7 டேஸ் வச்சிருந்தா போதும். அதுக்கு மேல நீங்க எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸ்ட்ரா போடலாம். அந்த மாரி தான் அவங்க குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரீ கார்டு குடுக்குறேன்னு சொல்றாங்க. அதான் 5,000க்கு மேல. இது வந்து ரூபே கிரெடிட் கார்டா? ஸோ நீங்க வந்து எந்த ஆப்ல வேணா கூகுள் பேவோ, இல்ல பேஸாப்போ எங்க வேணாலும் இத ஆட் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் யுபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் கிடைக்கிறதா சொல்றாங்க. இதுல கடினமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஆன்லைன், டேப் அண்ட் பே, இன்சர்ட் இது பார்த்தீங்கன்னா 0.5% குடுக்கிறதா சொல்றாங்க. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு கேஷ்பேக் நெறைய வந்துட்டே இருக்கணும். ஆனா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மேக்ஸிமம் ரூ. 200 மேல உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ரூ. 200ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ரூ. 200லாம் கேப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்னங்க நீங்க? அட்லீஸ்ட் ஒரு ரூ. 500க்கு வச்சிருந்தா கூட பரவால்ல. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, கம்பேரிசன். நீ வந்து இந்த கார்ட வச்சு நீங்க இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷனல் வேல அது வந்து வேலைக்கு ஆகாது. ஓகே. இது வந்து ரூபே கார்டு இருந்தால இந்தியாக்குள்ள மட்டும் தான் வொர்க் ஆகும். அவுட் சைட் இந்தியால போறப்ப டஃப் ஆயிடும். ஸோ விசா, மாஸ்டர் இந்த மாரி கிரெடிட் கார்டு போறது நீங்க நல்லது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த எம்டிஆர் சார்ஜஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இப்ப ஜெனரலா நீங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்றீங்களா? ஸோ அந்த மாரி விஷயத்துல இந்த கார்டு மூலியமா நீங்க பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் பாருங்க. இவங்க வந்து மார்த்தட்டி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் வந்து 5% கேஷ்பேக் குடுக்குறேன். 3%, 2% இந்த மேஜர், மிந்த்ரா, கிளியர் ட்ரிப், ஃபிளிப்கார்ட்ல எல்லாத்தையும் செம்மையா குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா அந்த இடத்துலயும் பாருங்க ஒரு கேப் செட் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 500க்கு மேல ஒரு கிடைக்கவே கிடைக்காது. இது கேட்கும்போது எனக்கே காண்டா தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன். அப்படியா? நீங்க ஒரு நக்கலா கேட்பீங்கல்ல. அப்படியா? அப்படிதான் நீங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ அவ்வளோ சூப்பர் கிரெடிட் கார்ட்லாம் இல்ல. வேற வழியே இல்லன்னா அந்த கிரெடிட் கார்டு நீங்க வாங்குங்க. ஓகே. உங்க சிபில் ஸ்கோரே இல்ல. எனக்கு கிரெடிட் கார்டும் ஒண்ணு வேணும். அத வச்சு நான் சிபில் ஸ்கோர் இன்கிரீஸ் பண்ண போறேன்னா, அப்ப இந்த கார்ட பத்தி நீங்க யோசிக்கலாம். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு நெறைய இடத்துல அனலைஸ் பண்ணேங்க. சரிங்களா? அனலைஸ் பண்ணப்ப Facebook, Twitter அதுக்கப்புறம் ஈவன் அவங்களுடைய நெறைய ஃபோரம் இதெல்லாம் போய் நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணப்ப, அவங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணது ஆப் இஷ்யூ. சப்போர்ட் சரி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, பில் பேமெண்ட்லாம் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நோ கார்ட் ஃபவுண்ட், இன்வாலிட் ஃபோன் நம்பர்ன்னு அப்படி இப்படின்னு வந்து நெறைய எரர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீ ஒண்ணும் இல்ல கூகுள் பே போய் எப்படி 4.0 இவங்க வந்து ரேட்டிங் குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதாவது 4 பாயிண்ட்க்கு மேல இருக்கு. ஆனா உள்ள போனா ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட். ஸோ அது எப்படி தான் அத ரேட்டிங் குடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இது வந்து Flipkartோட சப்சிடிடா அப்படின்ற மாரி கொஞ்சம் வந்து நம்பிக்கையா இருக்கலாம். சரி ஓகே. அது நான் சொல்றது Flipkartே நம்ப முடியாது. Amazonஆ Flipkartன்னு கேட்டனா, நம்ம எப்படி Flipkart அந்த அளவுக்கு நான்லாம் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேங்க. Amazonல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணேன். ஒரு 2 டூ 3 டேஸ்ல வந்து அது ரேட் குறைஞ்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு டெலிவரி வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி, "ஏங்க நான் 2 டேஸ் பிஃபோர் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு இன்னைக்கு காலையில தான் டெலிவரி இருந்தது. பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஹெட்செட்க்கு மேலயே எனக்கு ரூ. 300 ரூ. 400 குறைஞ்சிருக்கு. இது நான் என்னங்க பண்றது?" இப்படி பண்ணீங்கன்னா, "ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
நீங்க அந்த ஓப்பன் பண்ணாம நீங்க வந்து ரிட்டர்ன் குடுத்துருங்க. நான் உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுர்றேன். நீங்க மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஸோ இதே Flipkartல அவங்க ஆட்டோ கேன்சல் பண்ணுவானுங்க. அத ஆட்டோ கேன்சல் பண்ணி என்னடா கேன்சல் பண்ணேன்னு கேட்டா, சாரி தவிர வேற எதுவுமே அவங்க கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நெறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு Flipkart கிட்ட. Amazon விட கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ எவன் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதே மாரி தான் இப்ப Jio, Airtelலாம் வேற வழியே கிடையாதுன்ற மாரி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஃபினான்ஸ் விஷயத்துல நீங்க எல்லாமே பார்த்து சூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கார்ட் பத்தி நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வெப்சைட்ல போயிட்டு கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரலாம். 2 வெப்சைட்ல போய் நம்ம ரெஃபர் பண்ற மாரி இருக்கு. ஒண்ணு சூப்பர் மணி வெப்சைட். ஓகே. ஸோ அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு சூப்பரா போட்டிருப்பாங்க. டீட்டெயில்ஸ்லாம் பெருசா இருக்காது. நம்ம எங்கெங்கேயோ போய் தான் தேடி தான் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். ஓகே பாருங்க. சிம்பிளா தான் இருக்கும். இவங்ககிட்ட ஒண்ணும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் கார்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் வுட்ஸ் பேங்கோட சைட். இந்த பேங்கோட சைட்ல நீங்க போனீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நம்ப எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ பெருசா இதுல எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே. இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ்டு கிரெடிட் கார்டுன்றதால நீங்க அவ்வளவும் தலைக்கு எடுத்துக்க வேணாம். ஓகே. ஸோ தட்ஸ் இட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு பத்தியோ, டெபிட் கார்டு பத்தியோ, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் பத்தியோ, உங்களுக்கு பர்சனல் ஃபினான்சிங் பத்தியோ ஏதாவது வேணும்னா அதே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதே தனி வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். என் சேனல் பேஜ் போய் பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாய்.